திருவிழத்திலே திரு அருள் சக்தியை எழுந்தருளச் செய்யக்கூடிய நிகழ்வு. நான் சொல்லும் போது படப்போம். ஓம் திரை நல்ல தீண்டி விடும். கழிக்க வேணும் அப்படி கட்டிக்கலாங்களா? Hello. Hello. See. Hello. Hello. See. Hello. 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 See. Hello. See. Hello. Hello. See. Hello. See. Hello. இங்கே பாருங்க, அவர் சொல்லிகிட்டே இருக்க மாட்டாரு, பேசாமல் அமைதியாக தான் உட்காரணும். சும்மா வளவலன்னு பேசிட்டு கூடாது, அதையும் சொல்லிடுறப்ப. பூஜை தொடங்குறோம். எவ்வளவு தூரம் வேலை செஞ்சிருக்கிறீங்க, எவ்வளவோ செலவுகள் நடந்திருக்குது. இதெல்லாம் முழு பலனா இருக்கணும்னா யாரும் பேசாதீங்க. இடையில நாம் நிறுத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அது மாறிடும். பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. நாங்க ஹலோ ஹலோ கொஞ்சம் சுடுதண்ணி யாராவது தோதி கண்டாய் கொல்லமலர் சூழா மணிதான் கண்டாய் காண்டற்கரிய கடவுள் கண்டாய் கருதுவார் காற்றை எளியான் கண்டாய் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் மெய் நெறி கண்டாய் விரதமளமாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய் மறை காட்டுரையும் மணாளந்தானே. ஓம் எழுந்தருள்க மருந்தருள்க நேதருள்க எழுதருள்க முத்திருள்க எழுந்தருளிய திருவிளக்கிற்கு அன்று மலர்ந்த மலர்களால் வழிபாடு. ஒவ்வொரு விளக்கோட திருவடியில் ஒருங்கப்போம். ஓம் எல்லாம் சுமணன நின்றாய் போற்றி எரி சுடராய் நின்ற இறைவா போற்றி கொள்ளார் மொழுபார் படையாய் போற்றி கொள்ளும் குற்றொன்றை உதைத்தாய் போற்றி கல்லாதார் காட்சி கரியாய் போற்றி கற்றாரிடுமை களைவாய் போற்றி வில்லாரிடம் எய்தாய் போற்றி வீரட்டங்காதல் விமலா போற்றி போற்றி
அன்பர்கள் பன்மலரது வளர்த்தும் தொல்மாலையர்க்கும் அருள்படிவே போற்றி அருள்மிகு அண்ணாமலையார் பொன்னடிகள் போற்றி போற்றி ஓம். எழுந்தருளிய திருவிளக்கருள் சக்தி குருளாளர்கள் பாடியுடைய புகழ் பாடி வேண்டிக் கொள்கின்றோம். ஓம் உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்தனை அருவி திறன் மழலை முழவதிரும் அன்னம் குறையாமல் எங்கள் குலம் வாடாமல் வாழ வரம் தருவாய். மனம் மாயை வழி ஓடாமல் உள்ளே ஒடுங்கும் தவமும் உணர்வறிய ஆடாமணி ஒளிச்சோதியே பூவினில் அமர்ந்தவளே. நம்மளுடைய வழிபாடு தெய்வம் இஷ்ட தெய்வம் உலக உயிர்களுக்கெல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய அருட்பெரும் தெய்வங்கள் எல்லாம் இந்த திருவிளக்கிலே இருப்பதாக பாவித்து இந்த விளக்கிலே எப்படி சுடர் மேலோங்கி எரிகிறதோ அதுபோல் நம் வாழ்வும் மேலோங்கி இருக்கணும்னு வேண்டிக்குங்க. இந்த விளக்கிலே சுடர் எப்படி ஒளிபுரந்தி உள்ளதோ அதுபோல் நமது வாழ்வும் ஒளிபுரந்தி இருக்கணும்னு ஒரு கணம் வேண்டிக் கொள்ளுங்கள். ஓம் ஆதியாரடுபமாகி இளவிளாளபமாகி சோதி அண்ணியா எங்க எங்க சொல்லிக்கிறேன். அடுத்ததாக முழுமுதற் கடவுள் மூத்த பிள்ளையார் வழிபாடு. எந்த ஒரு செயல் செய்தாலும்
அந்த செயல் நல்ல செயலாக நமக்கு அமைந்திட விநாயகப் பெருமானை நினைத்து நாம் வழிபடக்கூடிய பழக்கம் நம்மளுடைய மரபிலை உண்டு. அத்தகைய விநாயகப் பெருமான் பிடித்தால் பிள்ளையார் என்பார்கள். எதில் பிடித்தாலும் அந்த பிள்ளையார் வந்து விடுவார். அப்படிப்பட்ட பிடித்தால் பிள்ளையாராக வரக்கூடிய விநாயகப் பெருமான் மங்கள பொருட்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய மஞ்சளிலே எழுந்தருளச் செய்யக்கூடிய நிகழ்வு. எழுந்தருளிய விநாயகப் பெருமானுக்கு ஓம் தேவா போற்றி மூவர்க்கர் சலித்தமிழ் முதற் பொருளே போற்றி சேவடி கடமையாக்கி சிறியனின் தன்னை காப்பாய் மேவிய புகழ்படைத்த விக்னராசா போற்றி போற்றி சபவரந்துடரின் செய்யை போற்றி சிவகாமி தாயன் செல்வா போற்றி சிவகணங்களுக்கு தலைவா போற்றி சித்தி புத்திகள் மணபாளா போற்றி இருதனை பொருளனும் இலகுவை போற்றி ஐவகை நிலனும் அமர்ந்தாய் போற்றி ஆணைமா முகத்தெங்கரா போற்றி அங்குதம் தேந்துகை அரசை போற்றி சந்தாம் சார்ந்த மார்பா போற்றி கங்கை குரமரபு ஆனாய் போற்றி சிவஞானந்தரும் மொழியே போற்றி எல்லா நலம் கலந்தருவாய் போற்றி போற்றி என்பர்கள் பன்மலர் துகளுக்கும் சொல்மாலை ஏற்கும் வடிவே போற்றி மூத்த பிள்ளையார் போற்றி போற்றி சுற்றம்பலம். எழுந்தருளிய பிள்ளையாருக்கு அருளாளர்கள் பாடிய பாடி வேண்டிக் கொள்கின்றோம். பிடியதன் போமை கொளமிது கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினள் மீது கொடை வடிவினர் பயல் வழிவளம்புரை இறையே வானுலகம் மண்ணுலகம் வாழ மறை வாழ பான்மதொரு செய்ய தமிழ் பார்க்க சிவலங்க யானமதம் ஐந்து கரம் ஒன்று விழியால் வாய் ஆணை முகனை பரவி அஞ்சலி செய்கற்பாம் எடுக்குமா கதை தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மைகள் நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ்சவி நீர்மொழி கடற்களிற்றினை கருத்துள் இருத்துவாம் உன் பரதருத்தே நம்மணி கசிவாகி உன் கடலில் சேனமோத துணர்வூரி இன்பராசத்தை பருகி பழகாலம் எங்கள் உயிர் காதரவுற்றருள்வாயே தம்பிதனக்காக வளத்தனைவோனே தந்தை வளத்தான் அருள்கை கனியோனே அன்பர்தம காண நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாளே எங்கள் உயிர் காதரவுற்றருள்வாயே. சுற்றம்பலம். இப்போ விநாயகப் பெருமானுடைய திருப்படியிலே நம்மளுடைய வேண்டுதல் விண்ணப்பம் வைத்து விநாயகப் பெருமானிடத்திலே நாம் அனுமதி பெறக்கூடிய நிகழ்வு. இந்த கோவிலுக்கு பாதிப்பட்டவங்க இப்படி முன்னாடி வாங்க. அந்த அவர்கிட்ட திருநீர் வாங்கிட்டு முன்னாடி வந்துக்குங்க. என்ன பண்றீங்க? வீடியோ போதும் ஃபுல்லாக வேணுமா? நாளைக்கு காலை வரைக்கும் போடுவாங்க. நாளைக்கு காலை கை கட்டக்கூடாதாம்மா? முன்னாடி கட்டு. பைக் எடுத்து போனீங்க போன வாங்கி கை வச்சாலும் அது அடிக்கத்தானே செய்யும். கரண்ட் தெரியுமா? சரியா
இப்படி வந்துருங்க. 2 பேர் நீங்க இப்படி வந்துட்டீங்கன்னாக்கா ஏமா இவரா சரி சரி பார்த்துக்கலாம். அவர் அக்கா வரட்டு, அவர் புள்ள வரட்டு பார்க்கலாம். சரியா அவங்க புள்ள வந்து நம்ம பார்த்துக்கலாம். போதும் நான் சொல்றது திருப்பி சொல்றேன். சாமி இப்படி நிக்காதீங்க. இப்படி வாங்க, இப்படி இங்க வந்துங்க, இந்த பக்கம் வந்துங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் அருளோடு நிறைந்த பரம்பொருளான சிவபெருமானது உன்முக எண்ணத்தாலே தொழிற்பட்டு வரும் ஆதி பிரம்மாவின் முதல் 50 தேவ ஆண்டு காலம் கழிந்து 2வது பரார்த்தம் எனும் 2வது தேவ ஆண்டு காலத்தில் வேத வராக கற்பம் எனும் ஒரு பிரம்ம நாளில் வைவஸ்வத மன்வந்திரத்தில் 28வது சதுரயுகத்தின் கலியுகத்தின் சிவனுக்கே உகந்த பாரத கண்டத்தின் பரத நாட்டின் தென் தமிழகத்தின் கொங்குவள நாடா கோவையம்பதியின் ஆனைமலை வட்டத்தின் அம்பராபாளையம் இந்திரா நகரில் பன்னெடுங்காலமாக எழுந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு வரசித்தி விநாயக பெருமான் திருக்கோவில் திருநெறிய தெய்வ ஒன்றின் தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா பேரூராதீனம் கைலை புனிதர் மெய்கண்டார் வழி வழி சீர்வளர் சீர் சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்களின் நல்லாசியோடும் கோவை சிரவணபுரம் கௌமார மடாலயம் சிரவையாதீனம் தவத்திரு குமர குருபரர் அடிகளாருடைய அருளார்ந்த நல்லாசியோடு நாங்கள் ஒன்று கூடி நாளது வண்ணமாம் நிகழும் குரோதி வருடம் ஆவணி திங்கள் 30ஆம் நாள் வளர்பிறையில் திருவோண விண்ணின் அமிர்தாதி யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 6:30 மணிக்கு மேல் 8 மணிக்குள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை நடத்த ஒன்று கூடி நிற்கின்றோம். எல்லாம் வல்ல விநாயக பெருமானே, இந்த வழிபாடு முதல் மாலை முதற்கால வேள்வி, நாளை காலை 2ஆம் கால வேள்வி, திருக்குட நன்னீராட்டு, மண்டல வழிபாடு, நாள் வழிபாடு, வார வழிபாடு, மாத வழிபாடு, ஆண்டு வழிபாடுகள் எல்லாம் தடை இல்லாமல் சீரோடும் சிறப்போடும் நடக்கவும் தங்களது ஆலய திருப்பணிக்கு பொன்னுதவி பொருளுதவி உடல் உழைப்பினை நல்கியவர்கள் குடும்பங்கள் தங்களது திருவடிகளை மனதார நினைத்து வாயார வாழ்த்தி கையார தொழுது உன் திருக்கோலத்தை கண்ணார கண்டு வணங்கக்கூடிய அத்துணை மெய் அன்பர்களுக்கும் வாழ்விலே நடக்கக்கூடிய நல்லன யாவும் தடையில்லாமல் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு அனைவரும் பெற்று தங்களது திருவருளால் நீடு இனிது வாழ இவ்வழிபாடான பூர்வாங்க வழிபாட்டினை தொடங்குகின்றோம். இன்று முதல் நடக்கக்கூடிய வழிபாடுகள் தடையில்லாமல் நடக்க தாங்கள்
முன் நின்று வழி நடத்தி அருள்வீராக. திருச்சிற்றம்பலம். நல்ல மனசார வேண்டிக்கங்க. விநாயகப் பெருமானுடைய திருவருளால எல்லோரும் நலமுடன் வாழணும் வேண்டிக்கங்க. ஓம் என்றும் இன்பம் இருக்கும் இயல்பினால் ஒன்று காதலித்துள்ளம் மோங்கிட மன்றொடார் அடியார் அவரு மாற்றுகள் நின்றது எங்கும் இளவி அடுத்ததாக ஐம்போதம்னு சொல்லுவோம். நாம் வாழக்கூடிய பகுதியிலே நம் வாழ்க்கையிலே ஐம்பூதங்களுடைய திருவருள் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்வு பூரண வாழ்வாக இருக்கும். ஐம்பூதம்னா என்னன்னு கேட்டா எத்தனை பேருக்கு தெரியும்? அதிகமா தெரியாது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஐம்பூதங்களுடைய திருவருள் நாம் வாழும் பகுதிக்கு வேண்டும். நிலம் கீழே இருக்கிறது, நீரும் கீழே இருக்கிறது. அதுபோல் நாம் வாழ்வும் கீழாக இருந்து நெருப்பு என்று சொல்லக்கூடிய அக்கினி பகவானுடைய திருவருளால் மேலோங்கி காற்று ஆகாயம் போல் நம்மளுடைய செயல்கள் யாவும் இருக்க வேண்டும். அத்தகைய தன்மையிலே நம் வாழும் பகுதியிலே நிலம் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே ஏற்படக்கூடிய பேரழிவு, இந்த பூகம்பம்னு சொல்லுவோம், நிலநடுக்கம், இதுபோல இயற்கை சீற்றங்கள் வராமல் இருக்க வேண்டும். அதுக்கடுத்தாப்புல நீராள அழிவுன்னு சொல்லுவோம். சுனாமி மாதிரி வரக்கூடிய பேரழிவு, உயிர்களும் செழிக்க ஓடைகளிலே, ஆறுகளிலே, நதிகளிலே நீர்கள் நிரம்பி வழிய வேண்டும், கிணறுகள் உள்பட. இவைகள் ரெண்டுக்கும் அடுத்ததாக அக்னியாக விளங்கக்கூடிய அருள் சக்தியானது நம் வாழ்விலே அன்றாடம் நம் வாழ்வுக்கு உணவளிக்கக்கூடிய தண்ணீரை முக்கியமாக இடம்பெறக்கூடியது அந்த அக்னி பகவான். எங்கு சென்றாலும் நம்மளுடைய செயல்கள் ஒளி போல இருக்க வேண்டும், நம் காணும் இடங்களெல்லாம் ஒளி பொருந்தி இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த அக்னி பகவானுக்கும் மேலே உள்ள காற்று சூறாவளி மாதிரியாக இயற்கை சீற்றங்கள் வராமல் நம் வாழும் பகுதியிலே இருக்க வேண்டும். நல்ல சுவாசம் வாசிக்க வேண்டும். நம்மளுடைய மூச்சு குழாய்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதற்கு வாயு பகவானுடைய திருவருள் வேண்டும். பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய ஆகாயமாக விளங்கக்கூடிய சக்தியிலே நாம் அனைவரும் ஒன்றாக கருதப்படுகிறோம். அத்தகைய ஆகாயத்தின் தத்துவமாக விளங்கக்கூடிய தெய்வங்கள், அதாவது நிலத்துக்குரிய திருத்தலமாக விளங்குவது திருவாரூரும் காஞ்சிபுரம். நீருக்குரிய தலமாக விளங்கக்கூடியது திரு ஆனைக்கா. நெருப்புக்குரிய திருத்தலமாக விளங்குவது அண்ணாமலையார். காற்றுக்குரிய திருத்தலமாக விளங்குவது காளகஸ்தி.